இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. ஒருத்தர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ளவே வச்சிருக்கிற அத்தாட்சி என்னன்னா, எனக்கு பரமண்டல ஜபம் முழுசா தெரியணுங்கிறது தான். ஸோ இது சில இடங்களில் வழிபாட்டினுடைய துவக்கத்திலையும், பெரும்பான்மையான இடங்களில் வழிபாட்டினுடைய இறுதியாகவும் மனப்பாடமாக ஒரு செயற்கைத்தன்மையாக ஓதப்படுகிற ஒன்றாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. உண்மையிலேயே ஜெபம் என்பது என்ன என்பதை பற்றி சென்ற இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே, வசனங்களிலே நாம் சிந்தித்த சிந்தனைக்கும் இந்த இடம் இவ்வாறு துவங்குவதற்கும் பொருத்தமே இல்லாமல் இருக்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னுடைய ஜெபம் என்பது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய தந்தையை நீ அந்தரங்கத்தில் இருந்து அவன் உன்னுடைய அந்தரங்கத்தை அந்தரங்கமாய் பார்க்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது, உன்னுடைய தேவை உனக்கு தெரிவதற்கு முன்னமே உன்னை படைத்த, உனக்கு தந்தையாக இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற உன் இறைமைக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வது, அது ஒரு உறவாடுதல், அது உணர்வு பூர்வமானது, உறவு மையமானது என்று எவ்வளவு தூரம் விளக்கின பின்பு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஒரு மாடல் பிரேயர், ஒரு மாதிரி ஜெபத்தை கொடுத்திருக்க முடியுமா, கொடுக்கலாமா? அது இதுவரைக்கும் ஜெபத்தை பற்றி உரைத்த உபதேசத்திற்கு, போதனைக்கு முரணாக இருக்கிறதல்லவா என்பதை நாம் முதன்மையாக சிந்திக்க வேண்டும். இதே பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபத்தை முடித்த பின்பு, இயேசு தன்னுடைய வழக்கமான ஜெபத்தை முடித்த பின்பு சீடர்கள் அவரிடத்தில் யோவான் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்பதின் அடிப்படையில், வேண்டுகோளின் அடிப்படையில் இது கற்றுக் கொடுக்கப்பட்டதாக அங்கு அவ்வாறு தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு இந்த மலைப்பொழிவிலே ஒரு தொடர் உபதேசத்தினுடைய தொடர்ச்சியாக இது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பிற்சேர்க்கை என்று சொல்லுவோம் அல்லவா? சில பகுதிகளில் பின்பாக சிலதை எழுதி சேர்த்தார்கள் அல்லது எடுத்து சேர்த்தார்கள் என்ற அந்த தொகுப்பு வேலை, எடிட்டிங் யார் செய்தார்களோ அந்த தொகுப்பு வேலையில் பின்பாக இணைக்கப்பட்டதாக இருக்கலாம். எப்படியாயினும் இதில் உள்ள அந்த உண்மைத்தன்மையை, இதில் உள்ள அந்த மறைப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நாம் இவைகளை சிந்திக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்னும்போது, முதலாவது ஜெபம் என்பது ஒரு உறவாடுதல், அது ஒரு உணர்வு பூர்வமானது, அது ஒரு அறிதல், அது ஒரு அனுபவம், அது தனித்தன்மையானது, அது மிகவும் ஆழமானது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிற ஒரு கூட்டாக இணைந்து செய்கிற ஒரு கூட்டு ஜெபத்தின் மாதிரியாக இது காண்பிக்கப்பட்டிருக்கிறதின் அடிப்படையிலேயே இது பின்பாக திருச்சபை மாமன்றமோ அல்லது இதனை தொகுத்தவர்களோ இந்த கூட்டு ஜெபத்தை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த இடத்தில் பதித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு பக்கம் மனதில் வைத்துக்கொண்டே நாம் உள்நுழையலாம்.
இந்த ஜெபம் எப்படி துவங்குகிறது என்றால், பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றுதான் இது துவங்குகிறது. முதலாவது, யாரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்கிறோமோ, யாரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோமோ, யாரை நோக்கி ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அவர் யாராக இருக்கிறார், எங்கே இருக்கிறார், என்னவாக இருக்கிறார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய இருப்பு என்ன என்பதை பற்றிய புரிதல் அவசியமானதாக இருக்கிறது. உலகமெங்கிலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. உலகம் எங்கிலும் ஆயிரக்கணக்கான மதங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் பல வேத நூல்கள், மறைநூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் பல்வேறு வழிபாடுகள், மதச்சடங்குகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் எத்தனை கோடி மக்கள் கடவுள் என்பது என்ன, இறை என்பது என்ன, இறைமை என்பது என்ன, இறைவன் என்று யாரை நாம் அழைக்கிறோம், எதனால் எதனை நாம் இறை என்று அழைக்க துணிந்தோம், யார் கற்றுக் கொடுத்தது, எங்கே கற்றுக்கொண்டோம், எங்கே பெற்றோம், யார் கண்டது, யார் கேட்டது, யார் உணர்ந்தது, யார் புரிந்தது, உண்மையிலேயே இறைமை என்பது என்ன என்பதை பற்றிய புரிதலுக்குள் இந்த உலக மக்கள் இன்னும் வரவே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது. ஆக இங்கு இயேசு மிகவும் தெளிவாக ஒரே ஒரு வரியில் இறைமை என்பது என்ன என்பதை மிக ஆழமான ஒரு சொல் வழியாக விளக்கியிருக்கிறதை பார்க்கிறோம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சரியான தமிழ் மொழிபெயர்ப்பிலே உம்முடைய பெயர் தூயதென போற்றப்படுவதாக என்று அதனை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டுக்குமே ஒரு வேறுபாடு இருப்பதை நாம் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும், முரண்பாடு இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா என்பதின் ஆழம் என்ன, அர்த்தம் என்ன, அதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதை விளங்கினால், இரண்டாவது வேண்டுதலில் அங்கு இருக்கக்கூடியது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய பெயர் தூயதென போற்றப்படுவதாக என்பது மிகவும் முரண்படுகிறதாக தெரியும். ஏனென்றால் இறைவனை அட்ரஸ் பண்ணும்போது, இறைவனை நோக்கி சொல்லும் போது, இங்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா என்று சொல்லிவிட்டு உம்முடைய நாமம் என்று சொல்லும் போது, பரமண்டலங்களில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு நாமம் எப்படி இருக்க முடியும், அந்த நாமம் என்னவாக இருக்க முடியும், அந்த நாமம் எப்படி அசுத்தப்படும், அந்த நாமத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துவது, அந்த நாமத்தை எப்படி போற்றுவது, நாமம் கொண்ட ஒன்று எவ்வாறு பரமண்டலத்தில் இருக்கிறதாக இருக்க முடியும் என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டிய, கேட்க வேண்டிய அடிப்படை கேள்விகளாக அமைந்துவிடும். எப்பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா என்பது என்ன என்பது புரிந்தால்தான் அந்த இரண்டாவது வார்த்தை நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது எவ்வளவு முரண்பாடானது என்பது புரியும். ஆனால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் பரமண்டலங்களில் தான் இருக்கிறார், அவர் பிதாவாகத்தான் இருக்கிறார், அப்படி இருப்பதுதான் கடவுள் என்று ஒருவரால் கற்றுக் கொடுக்க முடிகிறது என்றால், அவர் எவ்வாறு அவ்வளவு புரிதல், அவ்வளவு தெளிவு, அவ்வளவு அறிவு, அவ்வளவு உணர்வு பெற்ற ஒருவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற ஒரு தவறான, முரண்பாடான, அதற்கு எதிரான ஒன்றை அதனோடு சேர்த்து கற்றுக் கொடுக்க முடியும்? முதல் அந்த புரிதல், கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது சரியான புரிதல், தெளிவு என்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதும் சரியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த நாமம் என்பது அங்கு முரண்பாடானதல்ல, அது முழுமைப்படுத்துவது என்பதும் விளங்கும். இதெல்லாம் எப்பொழுது விளங்கும் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, கடவுள் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, யாராக இருக்கிறது என்பதை உணர்ந்தால்தான் அதனுடைய நாமம் என்ன, அது எப்படி நம்மால் போற்றப்பட வேண்டும், அது எப்படி நம்மால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய தூய்மைத்துவம் எப்படி நம்மால் காக்கப்பட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இங்கு இரண்டுமே பொய்யாக்கப்பட்டிருக்கிறது, இரண்டுமே தவறாக புரிய கொள்ளப்பட்டிருக்கிறது,
புரியப்பட்டிருக்கிறது, தவறாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா பிதா என்பதையும் தவறாக உள்வாங்கி இருக்கிறோம். அவருடைய நாமம் என்பதையும் தவறாக உள்வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு இறைவனுடைய நாமம் என்பதின் பெயரில் தான், அந்த பெயரில் தான் மதங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மதங்கள் தான் மனிதர்களுக்குள் மிக பெரும் பிரிவினைகளை உண்டாக்கி இருக்கிறது, பேதங்களை உண்டாக்கி இருக்கிறது. மனித இனத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற மிக 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 முக்கியமான ஒரு கருவி மதமாக இருக்கிறது. அந்த மதம் இறைமைக்கு அந்தந்த மதம் தனக்குள் கொண்டிருக்கிற அந்த நாமங்களே காரணமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த இரண்டை பற்றியும் ஒரு தெளிவை, புரிதலை நாம் சிந்திப்போம். முதன்மையாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. பொதுவாக பரம், பரவெளி, பரபிரம்மம், பரம்பொருள் என்பதெல்லாம் இங்கு பொதுவாக கிறிஸ்தவ மதம் கடந்து பொதுவெளியில் வழங்கப்படுகின்ற சொற்கள் தான். மண்டலம் என்று எடுத்துக்கொண்டோமானால், மண்டலம் என்பது ஒரு கூட்டுத் தொகையை குறிக்கிற ஒன்றாக நமக்கு விளங்குகிறது. பொதுவாக சித்தர்கள் ஒரு மண்டலம் இந்த மருந்து எடுத்துக்கோங்க, ஒரு மண்டலம் இந்த பயிற்சி பண்ணுங்க, ஒரு மண்டலம் இந்த வித்தையை நீங்க கடைப்பிடிங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அந்த மண்டலம் என்பது ஒரு 48 நாட்களின் தொகுப்பு. 48 வெவ்வேறு நாட்களினுடைய ஒரு தொகுப்பை தான் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அடுத்து நிர்வாக பூர்வமாக பார்த்தோம்னா, ஒரு மாகாணத்தை, ஒரு மாநிலத்தை, ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் போது அதனை மண்டலங்களாக பிரிப்பார்கள். நாம் பூதங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் வெளிமண்டலம், வெப்பமண்டலம், நீர்மண்டலம், நிலமண்டலம் என்று மண்டலமாக பூதங்களை நாம் பிரித்து அறிவது உண்டு. அப்படி மண்டலம் என்பது ஒரு பரந்து விரிந்திருக்கிற ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒன்றை நாம் வகைப்படுத்தி அல்லது அதனுடைய தொகுப்பை குறிப்பதற்கு அடையாளப்படுத்தும் ஒரு பெயர் தான் மண்டலம்னு சொல்றோம். பரமண்டலம், பரம் என்றாலே அது வெட்ட வெளியை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரம் என்றாலே அது வெட்ட வெளியை குறிக்கும். அது பரந்து விரிந்து எங்குமாய் ஏகமாய் வியாபித்து இருக்கின்ற ஒன்றை குறிப்பதுதான் பரம், பரம்பொருள், பரவெளி, பரபிரம்மம் என்பது. ஆக பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, கடவுளே, இறைவனே, தந்தையே, பிதாவே என்று நேரடியாக இறைமையை குறிப்பதற்கு பதிலாக அது எங்கு இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்பதை முதன்மைப்படுத்தி பின்பு அந்த இறையை குறிக்க வேண்டிய அவசியம் என்ன? விண்ணுலகத்தில் இருக்கிற அல்லது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. நாம யாராவது அப்படி சொல்லுவோம் பாருங்க. இப்ப என்ன, நீங்க பேசும்போது காட்பாடியில் இருக்கிற பொன்னரசே அப்படின்னு சொல்வீங்க. நேரா பேசும்போது என்னை கூப்பிடும்போது என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நான் எங்க இருக்கிறேன்றது சொல்வீங்க. ஆனா இங்க ஆளை, அந்த நபர்த்துவத்தை அல்லது அந்த இறைமைத்துவத்தை அட்ரஸ் பண்ணும்போதே, அடையாளப்படுத்தும் போது நேரடியாக அந்த உறவையோ அந்த நாமத்தையோ அந்த துவத்தையோ குறிப்பதற்கு பதிலாக அது எங்கே இருக்கிறது என்பதை இங்கு அடையாளப்படுத்துவதின் அவசியம் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற என்கிற அந்த அட்ரஸ் குறிப்பு, சரியா, அந்த அந்த அடையாள குறிப்பு ஏன் இங்கு அவசியப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையிலேயே கடவுள் என்பது என்ன என்பதை பற்றிய ஒரு பெரும் குழப்பம் மனிதர்களுக்குள் நிலவுகிறது. ஆனால் அது அவ்வளவு பெரிய குழப்பத்திற்கான பொருளே இல்லை. ஏன்னா அது மிகவும் எளிமையானது, மிக மிக எளிமையான ஒன்று. கடவுள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. உண்மை எப்பவுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆனால் எளிமையின் மேல மக்களுக்கு அக்கறை கிடையாது, உண்மையின் மேல அக்கறை கிடையாது. உண்மையே உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது.
ஆகவே தான் அவர்கள் உண்மைக்கு புறம்பான, எளிமைக்கு அப்பாற்பட்ட, யதார்த்தமாக எங்கும் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த இறைமைத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாமல் கடவுள் என்பதை, இறைமை என்பதை அவர்கள் தாங்கள் அறியாத, தங்களுக்கு தெரியாத, தங்களால் உணர முடியாத, தாங்கள் கண்டிராத, தாங்கள் கேட்டிராத, தாங்கள் தொட்டிராத, தங்களுக்கு தூரமான ஒரு இடத்தில் வைத்து அந்த இறையை நோக்குகிற ஒரு தவறான நோக்கு, தவறான சிந்தனை, தவறான வழிமுறை, தவறான அணுகுமுறையில் மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தவறான இடத்தில் ஒரு சரியான ஒன்றை தவறான இடத்தில் நோக்கி அதனிடமிருந்து எதையும் பெற முடியாது. பொதுவாக இந்த பகுதியை கிறிஸ்தவர்கள் எவ்வாறு விளக்குவார்கள் என்றால், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. பரலோகம் என்றால் என்ன? இத்தனை 7 வானங்கள் இருக்கிறது, அதிலே 7வது வானத்தில் அல்லது 3வது வானத்தில் பரலோகம் இருக்கிறது. அங்கே சிங்காசனம் இருக்கிறது, அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அங்கு ஒரு அரசு நடைபெறுகிறது, அங்கு பளிங்கு நதி இருக்கிறது, அங்கு தங்க வீதிகள் இருக்கிறது, அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வெண்ணுடை அணிந்து வீற்றிருக்கிறார், அவரை சுற்றி தேவதூதர்கள் எப்பொழுதும் அல்லேலுயா என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கற்பனை, இது ஒரு மனித கற்பனை, யாரோ எழுதிய கற்பனை, யாரோ விதைத்த கற்பனை, யாரோ வாந்தி எடுத்த கற்பனை. இந்த கற்பனை தான் மனிதர்கள் தங்கள் மனதிலே சுமந்து கொண்டு அப்படி ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறவர்கள் போல தங்களுக்கே தெரியாத, தாங்களே அறியாத ஒரு கற்பனை ரூபம், ஒரு கற்பனை உருவம், ஒரு கற்பனை காட்சி, ஒரு கற்பனை கடவுள், ஒரு கற்பனையினுடைய இருப்பில் தங்களை தாங்களே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்டத்தில், இந்த பேரண்டத்தில் பரலோகம் என்று கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? நீ போய் பார்த்தாயா? அதெல்லாம் போய் பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது. அதற்குத்தான் நாம் உணர்வு உயிரினமாக, அறிவு உயிரினமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். எது இருக்கிறது, எது இல்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உணர்வுக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை, உண்மைக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆகவே நாம் கற்பனைகளில் மூழ்குகிறோம். கடவுள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வசிக்கின்ற, வாசம் செய்கின்ற ஒரு பொருள், ஒரு நபர், ஒன்று அல்ல. முதன்மையாக இறைமை ஒரு பொருளோ, இறைமை ஒரு நபரோ அல்ல. கடவுள் என்பது ஒரு நபரோ ஒரு பொருளோ அல்ல. இங்க இயேசு தந்தை என்று குறிப்பிட்டதினாலே, உங்க தந்தை, உங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, எங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, நான் ஒரு அப்பாவா எப்படி இருக்கிறேன், நீங்க ஒரு அப்பாவா எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத மனசுல வச்சு, அப்பானா ஒரு ஆள் தானே, ஒரு நபர் தானே, எ பர்சன் அப்படின்னா, ஒரு நபர்னா எப்படி இருப்பார்? அவரு தலை இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், பல்லு இருக்கும், தோள்பட்டை இருக்கும், கைகள் இருக்கும், கால்கள் இருக்கும், வயிறு இருக்கும், உடம்பு இருக்கும். ஒரு ஆள், ஒரு நபர், எ பர்சன் இப்படிதான் இருப்பாரு. அவர் எங்க உட்காருவாரு? அவர் சேர் போட்டு தானே உட்காருவாரு. இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள். இறைமை ஒரு பொருளும் அல்ல, இறைமை ஒரு நபரும் அல்ல. ஆகவே தான் இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த 2 வார்த்தை மிக முக்கியமானது. பரமண்டலத்தில் இருக்கிற, முதன்மையாக பரம் என்பது ஒரு எங்கும் ஏகமாய் பறந்து விரிந்து வியாபகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு வெளி என்பதை முதன்மையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் அந்த வெளிக்குள் தான் இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு பொருளும் உயிருள்ளது, உயிரற்றது என்று இங்கு படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் அந்த வெளிக்குள் தான் இருக்கிறது. அந்த வெளிக்குள் அல்லாமல், அந்த பரவெளிக்குள் அல்லாமல் இந்த பிரபஞ்சம் என்பதோ, இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவைகள் என்பதோ எதுவுமே இருக்க முடியாது. எது ஒன்று இருப்பதற்கும் இல்லை, காலி, ஒன்றுமில்லை, வெட்டவெளி, ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெளி, ஒரு பரம் இருந்தால்தான் அந்த பரத்திற்குள் ஒன்று இருக்க முடியும்.
இதை மிகவும் அழகாக தமிழ் முன்னோர்கள் விளக்கி இருக்கிறார்கள். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். எவ்வளவு அழகா விளக்கி இருக்காங்க பாருங்க. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. என்ன சொல்ல வராங்க? ஒரு மரத்தை எடுத்து ஒரு தச்சன் அந்த மரத்துல ஒரு யானையை செதுக்கிறான், ஒரு யானையை வடிக்கிறான். இப்போது ஒருவர் அதை பார்க்கிறார். ஆஹா, இது என்ன யானை? இது எந்த நாட்டு யானை? இது ஆண் யானையா? இது பெண் யானையா? இதனுடைய தந்தங்கள் என்ன இப்படி இருக்கிறது? இதனுடைய தும்பிக்கையை எப்படி செய்ய, இதனுடைய கண்கள் இப்படி இருக்கிறது என்று முழுமையாக அவன் அதிலே யானை என்கிற கண்ணோட்டத்தில் கவனம் செலுத்தி சிந்திக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? அது ஒரு மரம். அந்த மரம் என்ன மரம்? அந்த மரம் காய்ந்த மரமா? அந்த மரத்தின் பெயர் என்ன? அந்த மரத்தின் தன்மை என்ன? மரம் என்கிற கருத்து அங்கு முழுவதும் மறைக்கப்பட்டு யானை என்பதை மட்டுமே அங்கே அவன் சிந்திக்கிறான். இதைதான் சொல்கிறார், மரத்தில் மறைந்தது, மரத்தை மறைத்தது மாமத யானை. அதாவது மரங்கிறத மறைச்சிட்டு யானைனே ஒருத்தர் சிந்திக்கிறான். இன்னொருத்த பார்க்கறான், அவன் என்ன செய்யறான்னா அங்க யானைய மறந்துட்டான். இது என்ன மரம்? இந்த மரத்தை நீங்க எப்படி எந்த காட்டுல வெட்டினீங்க? இதை எவ்வளவு நாள் நீங்க காய வச்சீங்க? இதுல எப்படி இதை செதுக்குனீங்க? இந்த மரம் என்ன விதமான வாசனை வருதுன்னு மரத்தை பத்தி சிந்திக்கிறான். அப்போ அதுல செய்யப்பட்டிருக்கிற யானை, மாமத யானையை அவன் மறந்து விடுகிறான். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த மாதிரி தான் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரம் என்று சொல்லப்படுகிற இந்த வெட்ட வெளிக்குள், இந்த பிரபஞ்சத்திற்குள், இங்கு படைக்கப்பட்டிருக்கிற இந்த படைப்புகள், அதனுக்குள் இருக்கிற, அதையெல்லாம் படைத்திருக்கிற, அதனுக்குள்ளெல்லாம் வியாபித்திருக்கிற இந்த பாருக்கெல்லாம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முதன்மையான ஆதி கருவான அந்த இறைமையை மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த இறைமையின், அந்த முதன்மையான, அந்த மூலமான இறைமையை உணரும் போது, அதை பார்க்கும் போது அந்த பூதத்திற்குள் இந்த பரமே மறைந்து விடுகிறது. சரியா? இது இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. என்னங்க இது 4 வரி எப்படி மனப்பாடம் வச்சுக்கிறது, இது இலக்கணமா இருக்குது, இது செய்யுளா இருக்குது, இதெல்லாம் வேணாம் அப்படின்றவங்களுக்கு இன்னும் எளிமையா நம்மால் சொல்லி வச்சிருக்கிறான். கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும் போடான்ட்டான். கல்லென்று கண்டால் அதில் வடிக்கப்பட்டிருக்கிற நாயகன் உனக்கு தெரியாது. நாயகனை கண்டால் அது கல்லென உனக்கு தெரியாது. நீ கல்லுன்னு பார்த்தேனா அங்க நாயகன் இருக்க மாட்டான். நீ நாயகன்னு பார்த்தேனா அது கல்லென உனக்கு தெரியாது. இன்னும் எளிமைப்படுத்தினா ஒருத்தன், கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் என்று கண்டால் கல்லென தெரியாது. எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்ப இந்த பரம் என்பது படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும் எதனுக்குள் இருக்கிறதோ அதற்கு பெயர் பரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும், எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது? நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க, உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கிறது, தாவர செடி கொடிகள் படைக்கப்பட்டிருக்கிறது, மலை நதி கடல் காற்று என அனைத்துமே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்டம் படைக்கப்பட்டிருக்கிறது, நாம் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த படைப்பு என்று சொல்லுகிறோமே, இந்த அண்டம் என்று சொல்லுகிறோமே, இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோமே, இது எத்தனை பெரியது! இந்த பரத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த படைப்பு, இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த படைப்பு, இந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இந்த படைப்பு எத்தனை பெரியது நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? யூனிவர்ஸ் சொல்றோம் நாம, பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோமே, அந்த பிரபஞ்சம் எத்தன்மையானது. நமக்கு தெரிஞ்சது வானம் பூமி. வானத்துல என்ன இருக்கு?
கடவுள் உட்கார்ந்துக்கிறாரு, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து 2வது வானத்தில் வந்து சாத்தானு அவனுடைய தூதர்களாக இருக்கிறாங்க. 3வது வானத்தில் இது இப்படி இருக்குது. இப்படி சில கதைகள், கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள் தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பூமியில் நாம் இருக்கிறோம். இந்த பூமியை ஒரு அண்டம்னு வச்சுக்கினீங்கன்னா, பூமியில் நாம் இருக்கிறோம். இந்த பூமியை ஒரு அண்டம் என்று எடுத்துக்கொண்டால், இது போன்ற பூமியை போன்ற 1008 கோள்கள் அல்லது 1008 அண்டம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தான் ஒரு புவனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி ஒரு அண்டம் என்றால், இந்த பூமியை போன்று 1008 அண்டங்கள் சேர்ந்த, அண்டங்களை உள்ளடக்கிய பேரண்டம். 1008 அண்டங்களை உள்ளடக்கிய ஒன்றை ஒரு பேரண்டம்னு சொல்றோம். அந்த மாதிரி 1008 பேரண்டங்கள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு, ஒரு தொகுப்பை தான் ஒரு புவனம் என்றனர். அப்ப பூமி மாதிரி 1008 அண்டம், அப்படி 1008 அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பேரண்டம். அந்த மாதிரி 1008 அண்டங்கள் சேர்ந்த 1008 பேரண்டம், அந்த 1008 பேரண்டம் சேர்ந்ததுதான் ஒரு புவனம் என்றார்கள். அப்படி 1008 புவனங்கள், 1008 பேரண்டங்களை உள்ளடக்கிய 1008 புவனங்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு சராசரம் என்றார்கள். கொஞ்சம் சிந்திக்க முடியுதா பாருங்க, இங்கேயே நடுங்கும். அவ்வாறு 1008 சராசரங்கள் கொண்ட கூட்டமைப்பு தான் ஒரு பிரபஞ்சம். 1008 சராசரம். அப்போ ஒரு சராசரத்திலேயே வந்து 1008 பிரபஞ்சம், 1008 பேரண்டம். அந்த 1008 பேரண்டம் சேர்ந்தது ஒரு சராசரம். அப்படி 1008 சராசரம் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மூல அணு, ஒரு இருள் அணு, ஒரு கரு அணு, ஒரு மூல விந்தணு, அதுதான் இருள்வெளி, இறைமை, தந்தை, பிதா என்று அழைக்கப்படுகிற பேரறிவு, பேரணு, பேரியக்கம், பெருமூலம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை எது தனக்குள் வைத்திருக்கிறதோ அதுதான் கடவுள். இந்த பிரபஞ்சத்துல பூமிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோயில்லையோ, வானம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பரலோகத்திலேயோ உட்கார்ந்து நிற்கிற ஒரு நபர் அல்ல கடவுள். புரியுதுங்களா? இந்த இடத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பூமியில ஒரு கோயிலுக்குள்ள உட்கார்ந்து நிற்கிறதோ, இல்ல வானத்துல பரலோகம்ங்கிற ஒரு இடத்தை உண்டாக்கி அங்க ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ கடவுள் இல்ல. 1008 அண்டங்கள் கொண்ட 1008 பேரண்டத்தை உள்ளடக்கிய ஒரு புவனம், 1008 புவனங்களை உள்ளடக்கிய 1008 ஒரு சராசரம், அப்படி 1008 சராசரங்களை உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்சம் என்று இந்த பிரபஞ்சம் என்னும் இந்த பறந்து விரிந்த இந்த பெரும் படைப்பை எது தனக்குள் கொண்டிருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்க, எது தனக்குள் கொண்டிருக்கிறதோ, தன்னில் கொண்டிருக்கிறதோ அதுதான் கடவுள். சில பேருக்கு எங்கேயும் பெரும் சிக்கல் வரும். அதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் வந்து பைபிள் எழுதில்ல, இதெல்லாம் யார் சொன்னது? இது வந்து நம்ம ஊர் சித்தர்கள் உணர்ந்த விஷயம். இதே வந்து பைபிளை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் படிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு புரட்டின்றதுனால எந்த புக்கு பின்னாடி எந்த புக்குன்னு மறந்து போச்சு. என்ன செய்ய? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-16 படிக்கிற நேரா. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த அவருக்குள் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க குறிப்பு, அதாவது கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ, உயிர் உள்ளவைகள், உயிரற்றவைகள், அதிகாரங்கள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள் என்று என்னவெல்லாம் இங்கு அறியப்படுகிறதோ அத்தனையும் அவருக்குள் படைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்குள் இருக்கிறது. இதே நீங்க யோவான் எழுதுகிற நற்செய்தி நூல்ல 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 1:3 தான் நினைக்கிறேன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதாவது எல்லாமே அதன் மூலமாய் அவருக்குள் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது, அவரில் இருந்தே வெளிப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் தன்னுள் கொண்டிருக்கின்றதே தந்தை. நல்லா புரிஞ்சுக்க. தரணி அனைத்தையும், அகிலம் அனைத்தையும், அண்டம் அனைத்தையும், பேரண்டம் அனைத்தையும், புவனங்கள் அனைத்தையும், சராசரங்கள் அனைத்தையும், பிரபஞ்சம் அனைத்தையும் எது ஒன்று தன்னுள் கொண்டிருக்கிறதோ, தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதுதான் தந்தை, அதுதான் பரமபிதா, அதுதான் பரம்பொருள், அதுதான் பரபிரம்மம், அதுதான் பரவெளி, அதுதான் பரமண்டலங்களில் இருக்கிற, பரமண்டலமாய் இருக்கிற எங்கள் பிதா. கடவுளுங்கிறது ஏதோ நீ வரைஞ்சி வச்ச ஓவியம் கிடையாது, நீ பேர் வச்சு கூப்பிடுற யோகோவா கிடையாது, கோபமும் எரிச்சலும் வச்சுன்னு சண்டை போட்டுனுக்கிற உன்னை போல என்ன போல ஒரு ஆள் கிடையாது. அதையெல்லாம் கடந்தது. அதனால்தான் எல்லாத்தையும் கடந்ததுனால தான் அதுக்கு கடவுள்னே பேர் வச்சான். கடந்தது, அதுக்கு எல்லாத்தையும் கடந்தது. நீ நினைக்கிறியா அது உன்னை கடந்தது, நான் நினைக்கிறேன்னா அது என்ன கடந்தது. இப்படி ஒரு மலை போல இருக்குன்னு நினைக்கிறியா, அந்த மலையும் கடந்தது. ஒரு கடல் சமுத்திரத்தை பார்க்கறியா, சமுத்திரத்தை கடந்தது. இந்த பிரபஞ்சங்கிற இத்தனை பெரிய பேரண்டத்தை பார்க்கறியா, அதனையும் கடந்தது. அனைத்தையும் கடந்தது, எது ஒன்று போலவும் இல்லாதது. ஏன் அது எது ஒன்று போலவும் இல்லாதது? எல்லாவற்றுக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றத்தை கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கத்தை கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவையும் கொடுத்தது. ஆனால் தனக்கென்று எந்த ஒரு தோற்றமும், தனக்கென்று எந்த ஒரு முடிவும், தனக்கென்று எந்த ஒரு வடிவமும், தனக்கென்று எந்த ஒரு உருவமும் அற்றதாக அனைத்தையும் கடந்து அவன் இருப்பதால் அவன் கடவுள். இது முதல் நிலை. இதனுடைய மறுநிலை. ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கமோ அப்படி கடவுள் என்பதற்கு இரண்டு பக்கம். ஒன்று, அனைத்தையும் கடந்து எது ஒன்று போலவும் இராமல் எல்லாவற்றுக்கும் அதனதன் வடிவத்தையும் உருவத்தையும் கொடுத்துவிட்டு தனக்கு எந்த ஒரு உருவமும் வடிவமும் இல்லாமல் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு கடந்து நிற்பதால் அவன் கடவுள். இன்னொன்று, எதனையெல்லாம் அவன் படைத்தானோ, எதனுக்கெல்லாம் தோற்றத்தை, வடிவத்தை, உருவத்தை கொடுத்தானோ அதனுக்கு உள்ளெல்லாம் தன்னை அடக்கி கொண்டவன் என்பதால், அதற்கு உள்ளெல்லாம் அடங்கினவன் என்பதாலும் அவன் கடவுள். அனைத்தையும் கடந்தவன் கடவுள். தான் படைத்த அனைத்தும் அதனுடைய தோற்றம், அதனுடைய வடிவம், அதனுடைய உருவத்தை கடந்து உள்நோக்கினால் அதனுக்குள் வடிவமற்றவனாய், தோற்றமற்றவனாய், உருவற்றவனாய், நாம ரூபம் ஏதும் இல்லாதவனாய் அங்கும் இருக்கிறவன் கடவுள். இதை இன்னொரு வரையில சொல்லணும்னா, எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிறவன் கடவுள், எல்லாத்துக்குள்ளவும் தன்னை வச்சிருக்கிறவன் கடவுள். எல்லாம் அவனுக்குள்ளதான் இருக்குது, எல்லாத்துக்குள்ளவும் அவன் இருக்கிறான். அதுதான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதா. இந்த பரமண்டலத்தில் இருக்கிற இந்த பரம்பொருளான இந்த தந்தையை, இந்த இறை அறிவை, இந்த பேருணர்வை, இந்த பேர் இயக்கத்தை, இந்த பெரும் ஆற்றலை, இந்த பெரு வெளியை எவ்வளவு மட்டுப்படுத்தி, எவ்வளவு கொச்சைப்படுத்தி, ஒரு கற்பனை வடிவத்தை கொடுத்து, கற்பனை பெயரை கொடுத்து, கற்பனை இடத்தை கொடுத்து, அதனை சுருக்கி எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வைத்து தவறாக அதனை காண்பித்ததினாலே கடவுள் அறிவு தவறானது, கடவுள் நோக்கு தவறானது. அதனால் மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் புரிதலும், தன்னைத்தானே நோக்கும் நோக்குதலும் தவறானது. அதனால் மனித வாழ்வு, மனித இருப்பு, மனித சிந்தனை, மனித இயக்கம் அத்தனையுமே இங்கு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இத திருக்குறள்ல திருவள்ளுவர் ரொம்ப அழகா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
ஆ அப்படிங்கிற எழுத்து எப்படி எல்லாவற்றுக்கும் முதன்மையாக உள்ளதோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள, இந்த உலகம்னா இங்க நீங்க என்ன எடுத்துக்கன்னா இந்த இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் ஆதியானது கடவுள், மூலமானது கடவுள். அது வானம் எப்படி பகுபடாத நிலையில், பரம் பிரிக்கவே முடியாது, ஸ்பேஸ் நீங்க பிரிக்கவே முடியாது, அணுவை பிளக்கலாம் ஆனா நீங்க பரத்தை பிரிக்க முடியாது. அப்படி பகுப்பட முடியாத வானம், வெட்ட வெளி போன்று அவனே முதன்மையாக இருக்கின்றான். இதை இன்னொரு தமிழ் புலவர் தாயுமானவர் பார்க்கும் எண்டம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமேன்னு சொல்றாரு. அதாவது பார்க்கிற இடங்களில் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பரிபூர்ணமான, ஒரு முழுமையான ஆனந்தம் தான் அந்த இறை. திருவாசகத்தில் இதையே மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரை அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று என்ன சொல்லி வாழ்த்துவேன்னு சொல்றார். அனைத்தும் நீயானாய், வானானாய் மண்ணானாய் காற்றானாய் ஒளியானாய் உடம்பானாய் உயிரானாய் உண்மையானாய் இல்லதும் நீதான் ஆனாய் இருப்பதும் நீதான் ஆனாய். அவரவர் நான் தான் நீதான் நினைச்சுன்னு ஆடக்கூடிய அளவுக்கு அனைத்தையும் நீதான் கூத்தாட்டுகிறாய். நீ இல்லாத இடமே இல்லை. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஒரு அணு அசைன்னா கூட அதுக்கு ஒரு வெளி வேணும், ஸ்பேஸ் வேணும், பரம் வேணும். பரம் இல்லாம உன்னுடைய விரல் நுனியை கூட அசைக்க முடியாது. எப்படிங்கிறது 1008 அண்டம், 1008 பேரண்டம், அதை அடக்கிய 1008 புவனம், 1008 சராசரம், இதெல்லாம் நான் கதையா இருக்குது. எங்க இருக்குது? அப்படியா இருக்கும்? ஏதோ ஒரு 9 கோள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிஞ்சி போனா இன்னொரு 4-5 கோள் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல. அது இன்னும் அறிஞர்கள் அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்காம இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துல அதையும் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சிருவாங்க. மொத்தமே உலகம் இவ்வளவு பெருசாங்க, அண்டம் இவ்வளவு பெருசாங்க, பிரபஞ்சம் இவ்வளவு பெருசாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நம்முடைய அறியாம, நம்முடைய மூடத்தனம். நீங்க கொஞ்சம் உங்க உடம்ப சிந்திங்க. உங்க உடம்பு மொத்தம் பல கோடி கணக்கான செல்களால் ஆனது. ஒவ்வொரு உறுப்பும் பல கோடி செல்களின் கூட்டமைவு. அப்படின்னா அதுதான் சித்தர்கள் உணர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்டம் எப்படி இருக்குன்னு உனக்கு புரியணும்னா உன் பிண்டத்தை பாரு. ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்குது. நாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் என்கிற இந்த பேரண்டம் எத்தனை கோடி அண்டங்களால் ஆனது அப்படின்னு விளங்கணும்னா இந்த பிண்டம் எத்தனை கோடி செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த அத்தனை கோடி செல்களும் கூட்டமைவா, அணு கூட்டமைவுகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு தனித்தனி உறுப்புகள் ஆகியிருக்கிறது. அந்த உறுப்புகள் எல்லாம் இணைக்கிற அந்த வெளி எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் இடையில கூட எப்படி ஸ்பேஸ் இடைவெளி செயல்படுகிறது, அது இல்லைன்னா இந்த இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நுண்ணோக்கி மூலமா உன்னுடைய முழு உடம்ப உன்னால பார்த்து ஆராய்ந்து நுண்ணோக்கி அறிய முடியும் என்றால் இந்த பிரபஞ்சத்தையும் அறிய முடியும். இந்த பிண்டம் எங்க நின்று ஆடுது? இது ஒரு வெளியில, ஒரு வெட்ட வெளியில, ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு பறவெளியில நின்று தான் ஆடிட்டு இருக்கு. இது அங்கதான் நடக்குது, அங்கதான் உட்காருது, அங்கதான் எழுந்துக்குது, அங்கதான் அசையுது, அங்கதான் ஆடுது, அங்கதான் பாடுது, அங்கதான் ஓடுது, அங்கதான் வேலை செய்யுது, அங்கதான் பொண்டாட்டி கட்டிக்குது, அங்கதான் குடும்பம் நடத்துது, அங்கதான் பிள்ளைங்களை வளர்க்குது. எல்லாத்தையும் இந்த வெளியில தான் செஞ்சுருக்குது. அப்படி இந்த பூமி எங்க இருக்குது? அது அந்தரத்துல, அது ஒரு வெளியில தான் இருக்குது. அப்படி இந்த 9 கோள்கள் என்கிற சூரிய குடும்பம் எங்க வேலை செய்யுது? அங்கதான் வேலை செஞ்சுருக்குது. சூரிய குடும்பம் ஒண்ணுதான் இருக்குதா? சூரியனே ஒரு நட்சத்திர குடும்பத்தின் ஒரு பகுதி. அப்ப அந்த நட்சத்திர குடும்பம் அதுக்குள்ள மொத்த எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இப்படியே போனா இதெல்லாம் எந்த வெளியில் இருக்குது? எதனுக்குள்ள நின்னாடுது? இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எது இருந்தது? அந்த மூலத்துக்கு பேர் கடவுள். அந்த மூலத்துக்கு பேர் தான் பரமண்டலம். அந்த மூலத்துக்கு பேர் தான் பரமபிதா. அந்த மூலத்துக்கு பேர் தான் தந்தை. சும்மா யெகோவா, இயேசு, முருகன், சிவ, விஷ்ணு, மாரியாத்தா, காளியாத்தா, மேரியம்மா, இது அதுன்னு பேர் வச்சு இவங்க வரைஞ்சி கொடுத்த பொம்மைங்களை வச்சுட்டு நம்ம ஆடின்னு இருக்கிறோமே அல்லா குல்லான்னு, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் முழு ஏமாற்று, முழு மோசடி.
இதெல்லாம் பொய் இல்ல, புருடா, உலகமகா ஏமாற்று. உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அக்கறை வேணும். கடவுள் என்பது என்ன? ஏன் அதை கடவுள் என்றார்கள்? எதனையெல்லாம் அது கடந்து இருக்கிறது? ஏன் உள் என்றார்கள்? எதனுக்குள்ளெல்லாம் அது இருக்கிறது? அண்டத்தில் இருக்கிறது என்றால் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது என்றால் அது எனக்குள் எப்படி இருக்கிறது? எங்கே இருக்கிறது? எனக்குள் இருக்கிற பரம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பரலோகம் என்றால், பரமண்டலம் என்றால், பரவெளி என்றால் அது என்னுள்ளும் இருக்கிறது, எனக்கு வெளியவும் இருக்கிறது. ஐம்பூதங்களால் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த உடம்புக்குள் ஐம்பூதம் கலவையா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்துதான் இந்த ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்கிற இந்த உடல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 5 பூதங்களும் ஒன்றிணைந்து ஒரு மெய்ப்பொருள் இந்த உடலில் இறைமையின் சான்றாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளின் காட்சியாக நம்முடைய உடலில் ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அறிவே இல்லையே, தேடலே நமக்கு இல்லையே. என்னுடைய உடலில் ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது, என்னுடைய உடலில் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது. அதாவது இறைவன் தன்னுடைய தடத்தை என் உடலில் பதித்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே என் உடம்புல ஒரு பொருளை வச்சிருக்கிறான். அது எப்படி இந்த அண்டம், இந்த பேரண்டம், இந்த புவனம், இந்த சராசரம், இந்த பிரபஞ்சம் என்பது அந்தரத்துல வெட்ட வெளியில ஆடிட்டு இருக்கோ, அது போல என் உடம்புல எந்த உறுப்போடும் தொடர்பு படாம வெட்ட வெளியில அது ஆடிட்டு இருக்கு. தூரமாவா இருக்கான் கடவுள்? தன்னை மறைச்சா வச்சிருக்கிறான் கடவுள்? எட்ட முடியாத நிலையில இருக்கான் கடவுள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம எழுதுறோம், GOD, காட்னு எழுதுறோம். அந்த சொல்லுக்கு அர்த்தம் புரியுறது, அதற்கு பொருள் கொடுக்கிறது, அதை வியாக்கியானம் பண்றதுக்கு ஆயுள் போதாது, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவும் போதாது விளக்கறதுக்கு. அப்படி ஒரு சொல்லுது காட் என்பது. ஆனால் அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, டாகுன்னு படிக்கிறோம். எங்கோ நாய் மாதிரி எளிமையாது இருக்குது, தெருநாய் மாதிரி எங்க இருக்குது கடவுள். அந்த எளிமையான உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடல், ஒரு சுய தேடல், ஒரு தன்னார்வம் நமக்குள் இல்லை. எவனோ என்னைக்கோ எங்கோ எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதையெல்லாம் நம்ம வாந்தி எடுத்துட்டு அதுதான் கடவுளை நம்பி நம்மை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். உணர்வுக்கு திரும்புவோம், உண்மைக்கு திரும்புவோம். அனைத்துமாய் இருக்கிறது, அனைத்திலும் இருக்கிறது, எங்குமா ஏகமாய் இருக்கிறது. ஆகவே தான் இயேசு இங்கு இந்த வார்த்தை ரொம்ப அழகா பயன்படுத்தியிருக்காங்க, பரமண்டலத்தில் இருக்கிற. அவங்க ஊர்ல அவங்க மொழியில் அவர் என்ன சொன்னாரோ ஆங்கிலத்தில் எவன் சொல்லியிருக்கிறாங்க. இதை எவன் என்பதுக்கு அந்த அர்த்தம் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. தந்தை, தந்தை என்பது என்ன? அதுதான் அனைத்துக்குமான மூலம், அனைத்துக்குமான மூலம், இந்த பிரபஞ்சத்திற்குமான மூலம். நல்லா பாருங்க, எல்லா மதங்கள்லயும் நிறைய பேர்கள் கடவுளை குறிப்பிடுறதுக்கு, இறையை குறிப்பிடுறதுக்கு பேர்கள் எல்லா மதங்கள்லயும் நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு மனசுக்கு நான் நினைச்சு ஒரு பூரிப்பு, ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி, இல்லை நான் எனக்கு நானே சொல்லி ரொம்ப ஆசையா விரும்பி சொல்ற ஒரு பெயர் கோவிந்தா. இந்த கோவிந்தாவை இன்னைக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு பணத்தை தூக்கின்னு போகும்போது கோவிந்தான்வாங்க. கோவிந்தா 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 போட்டாங்கன்னா அவள்தான் தூக்கிட்டாங்க, போயிட்டாங்க. கோவிந்தானா போயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. கோவிந்தா 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 மூலக்கரு, ஆதி கரு, ஆதி விந்தனு, ஆதி இருள் அணு. எப்படி நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, 1008 பூமியை மாதிரி 1008 அண்டம், அந்த 1008 அண்டம் அடங்கியது ஒரு பேரண்டம். அப்படி 1008 பேரண்டம் அடங்கியது ஒரு புவனம். அப்படி 1008 பேரண்டங்களை அடக்கிய 1008 புவனங்கள், 1008 பேரண்டங்கள் அடங்கிய 1008 புவனங்கள் சேர்ந்தது ஒரு சராசரம். அப்படி 1008 புவனங்கள் அடங்கிய ஒரு சராசரம், அப்படி 1008 சராசரங்கள் அடங்கியது ஒரு பிரபஞ்சம். இது எல்லாம் எதுக்குள் இருக்குதோ அந்த மூல அணுக்கு, அந்த உயிரணுக்கு, அந்த விந்தணுக்கு, அந்த தலைமை கருக்கு பேரு கோவிந்தா. அந்த தலைமை கருவை குறிக்கிறது கோவிந்தா. கோவிந்து அப்படின்னா தலைமை கரு, தலைமை விந்தணு, மூல அணுன்னு அர்த்தம், மூல கருன்னு அர்த்தம், மூல வெளின்னு அர்த்தம். அதுதான் தந்தை.
நீ உங்க அப்பாவுடைய அணு தானே, அப்பாவுடைய விந்தணு தானே, அதுதானே உன்னுடைய மூலம். அதுலேருந்து தானே இந்த உடம்பு வெளிப்பட்டுச்சு, அதுலேருந்து தானே இந்த உயிர் வளர்ந்துருக்கு, அதுலேருந்து தானே இந்த உணர்வு உள்ள உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால்தான் அதனை தந்தை என்று குறிப்பிட்டார் இயேசு. பரமண்டலத்தில் இருக்கிற, பரமண்டலமா இருக்கிற எங்கள் எல்லாருக்குமான, படைப்புகள் அனைத்திற்குமான, பிரபஞ்சம் முழுமைக்குமான தந்தை. அதாவது தன்னையே அனைத்துமாக தந்து இங்கு வியாபித்திருக்கிறபடியினால் அவன் தந்தை. தன்னை நீயாக நானாக வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் அவன் தந்தை. பொதுவாக பாருங்க, நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கல்லறை கட்டுறாங்க. கல்லறை கட்டிட்டு சில பேர் தான் பிறப்பு இறப்புன்னு எழுதுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவங்க பிறப்பு இறப்புன்னு எழுதுவாங்க. இந்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இல்லை தமிழர்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தோற்றம் மறைவுன்னு எழுதுவாங்க. தோற்றம் மறைவுன்னு எழுதுவாங்க. சரியா? அப்போ இறை என்பது, தந்தை என்பது, பிதா என்பது இந்த பரமண்டலமா இருக்கிறது. அதற்குள் அனைத்தையும் அது தோற்றுவித்திருக்கின்றது. அவன் தான் தோன்றி, யாராலும் எதனாலும் தோற்றுவிக்கப்படாமல் தான் தானாகவே இருக்கின்ற ஒரு சுயம்பு கடவுள். ஆனால் அதற்குள் வெளிப்பட்டிருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமோ, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் ஆடுகின்ற அத்தனை படைப்புகளும் தோற்றம் கொண்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தோற்றம் வெளிப்பட்டு வெளிப்பட்டு அதனுக்குள்ளேயே வாழுது, அதனுக்குள்ளேயே ஆடுது, மீண்டும் அதனுக்குள்ளேயே மறைந்து போகுது. இப்ப எனக்கு ஒரு காலம் கடவுள் கொடுத்தது, என்னை நானாக இறை தோற்றத்தை கொடுத்திருக்கு. நான் தோன்றி இருக்கிறேன், என்னுடைய தோற்றம் இங்கு வெளிப்பட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த தோற்றம் மறைஞ்சு போகும். நான் என்னுடைய தோற்றம் இங்கு வெளிப்பட்டது, நான் என்னுடைய தோற்றம் இங்கு மறைந்து போய்விடும். ஆனால் இதை தோற்றுவித்த, இதை தனக்குள்ளவே தோற்றுவித்து, தன்னிலேயே வாழவிட்டு, தன்னிலேயே தெரியப்படுத்தி, தன்னிலேயே காண விட்டு, இந்த பூமியில அனுபவிக்க விட்டு எது வேடிக்கை பார்த்துச்சோ அது மீண்டும் தனக்குள்ளவே இந்த தோற்றத்தை மறைத்து கொள்ளும், தோற்றுவிக்கும், மறைத்து கொள்ளும். இந்த சுழற்சி மட்டும் மாறாம இந்த பிரபஞ்சத்துல எல்லா படைப்புகளுக்கும் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். ஆனா எது தோற்றுவித்ததோ அது தெரிவதும் இல்லை, அது இல்லாம போறதும் கிடையாது. ஏன்னா அது எப்பொழுதுமே இல்லை என்னும் நிலையில் தான் இருக்கிறது. ஆகவே தான் சொல்லிட்டாரு, பரமண்டலங்களில் இருக்கிறாய், பரமண்டலமாய் இருக்கிறாய், நீ இல்லாத இடமே இல்லை, நோக்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாய். எதுவெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் இருக்கிறார்களோ, என்னவெல்லாம் இங்கு இருக்கிறதோ, எத்தனை அண்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உனக்குள் தான் இருக்கிறது, அத்தனையும் உன்னில் தான் இன்று ஆடிக்கொண்டிருக்கின்றது. நீ இல்லாமல் எது ஒன்றும் இல்லை. நீதான் அனைத்திற்கும் தந்தை, நீதான் அனைத்திற்கும் மூலம், நீதான் அனைத்திற்குமான உயிர் அணு, அனைத்தையும் உள்ளடக்கிய மூல அணு நீதான், ஆதி பகவன் நீதான். நீ என்னும் அந்த வெட்டவெளியில், நீ என்னும் அந்த சூன்யத்தில், நீ என்னும் அந்த பரவெளியில், நீ என்னும் அந்த பராபரத்தில் தான் அனைத்துமே ஆடிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பேர் இறை, அப்படிப்பட்ட அந்த பேர் அறிவு, அப்படிப்பட்ட அந்த பேர் அணு, அப்படிப்பட்ட அந்த பெரு மூலம், அப்படிப்பட்ட அந்த பெரு வெளி, அதனைத்தான் நான் என்னுடைய அப்பா தந்தை என்று அழைக்கின்றேன். ஏதோ யூதர்களை தெரிந்து கொண்ட யெகோவாவை இல்லை, ஏதோ கிறிஸ்தவங்களா மாறி இருக்கிற இந்த உலகத்துல ஒரு கால்வாசி கூட்டத்தை பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பிதாவை இல்லை. நான் அப்பான்னு அட்ரஸ் பண்றது கற்பனையில கூட அதனுடைய இருப்பை, அதனுடைய சிறப்பை, அதனுடைய தன்மையை, அதனுடைய உண்மையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூட முடியாது. அதனை என்னால் தாங்க முடியாது, அதனை என்னால் செரிக்க முடியாது. அது என் அறிவுக்கு, என்னுடைய அளவுக்கு, என்னுடைய புரிதலுக்கு, என்னுடைய உணர்வுக்கு, என்னுடைய புத்திக்கு அடங்காததாக அப்பாற்பட்டு நிற்கிறது. ஆனால் இவ்வளவு தூரமா,
இத்தனை அண்டங்களை கடந்ததா, இத்தனை பேரண்டங்களை கடந்ததா, இத்தனை புவனங்களை கடந்ததா, இத்தனை சராசரங்களை கடந்ததா, இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை கடந்து நிற்கிற அந்த மூலமா அத்தனை உள்ளடக்கிய அந்த பேராற்றலா என்னுடைய தந்தை அவ்வளவு தூரமாகவா இருக்கிறான் என்று நான் கலங்க வேண்டியதில்லை. காரணம், அவ்வளவு பெரிய இறைவன் தான் நான் என்னும் இந்த சிற்றுடலை எனக்கு கொடுத்து அந்த உடலுக்குள் ஒரு சிறு இடத்தை எடுத்துக்கொண்டு அங்கு எனக்குள் அவன் அடக்கமாக இருக்கிறான். ஆகவே தான் ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், இறைவனை விட பெரியவனும் யாரும் கிடையாது, இறைவனை விட சின்ன உயிரும் வேற ஒன்று கிடையாது. பெரியவன் என்றால் அனைத்தையும் கடந்த பெரியவன் அவன்தான். சின்னவன் தன்னை தாழ்த்தி கொண்டான் என்றால் அவன்தான். அவனுக்கு கீழே எந்த உயிரோ எந்த ஒரு படைப்பும் கண்ணுக்கு தெரியாத வைரஸோ எது ஒன்று அவனுக்கு கீழே தாழ்ந்து போக முடியாது. அதே போல அவனுக்கு மேல ஒன்று கிடையாது. அப்படி இரண்டு பெரும் எதிர்நிலைகளையும் தன்னுள் அடக்கி தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறவன் அந்த இறைவன். இந்த சொல்லலாம் நாம கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இறைவன், இறைமை, கடவுள், ஆண்டவன், இதெல்லாம் காரணத்தை கருதி உணர்ந்தவர்கள் இட்டு கொண்டார்கள். உண்மையிலேயே அவனுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. அவனை யார் யாரு எந்த அளவுல எப்படி புரிகிறோமோ அப்படி அழைத்துக் கொள்ளும் உரிமையை அவரவர் எடுத்துக் கொள்கிறார்கள். ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாதானுக்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லென கொட்டோமோ என்று தமிழ் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லானுக்கு 1000 திருநாமம் சொல்லு. எத்தனை பேர் சொன்னாலும் அவனுக்கு உரியத்தான். இந்த உலகத்துல எந்த படைப்பினுடைய எந்த பேரும் அவனுக்கு உரியத்தான். ஆனா அவனுக்குன்னு ஒரு சொந்த பேர் கிடையாது, இயற்பெயர் கிடையாது. ஏன்னா அவனுக்கு பெற்றோர் இல்லை பேர் இடுறதுக்கு. எல்லாமே காரண பெயர்கள் தான், இயற்பெயரே கிடையாது. காரணம் கருதி, அவனுடைய தன்மையை கருதி, உண்மையை கருதி அவனை உணர்ந்தவர்கள் உணராமலும் கற்பனையாகவும் பெயரிட்டு இருக்கிறார்கள். உணர்ந்து தாங்கள் உணர்ந்த உண்மையிலிருந்து பெயரிட்டு இருக்கிறார்கள். இப்ப எந்த பெயரை பிடிச்சி நீ நானும் சண்டை போட போறோம்? எந்த பெயர் உண்மை, எந்த பெயர் பொய்ன்னு நாம எப்படி பிரிவினை வளர்க்க போறோம்? அதுதான் இங்க நடந்து இருக்குது. ஆனால் உண்மை என்ன? இதையெல்லாம் கடந்திருக்கிறது. இறைமை என்பது பரலோகம் என்னும் ஒரு இடத்தில் வாழ்கின்ற ஒரு நபர் அல்ல. இந்த பெரும் பிரபஞ்சம் என்னும் மண்டலங்களையே தன்னுள் தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆதி அணு, ஆதி மூலம், ஆதி கரு, ஆதி தந்தை. அதுதான் இறை. அதுதான் இறை. அந்த இறைமைக்குள் இல்லாது, அந்த இறைமைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை. சகலமும் அவர் மூலமாய், அவருக்கென்று, அவருக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல ஜபம் பண்ண வேண்டிய விதத்தை கற்றுக் கொடுக்கும் போது கடவுளை முதல்ல இப்படி அட்ரஸ் பண்ணு, கடவுளை இப்படி அடையாளப்படுத்து அப்படின்னு இந்த வரியை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ன அப்படின்னு நீ சொல்லிட்டேனா, நீ என்ன வேண்ட போற, நீ என்ன கேட்க போற, நீ யாரு, உன் அறிவு என்ன, உன் புத்தி என்ன அப்படிங்கறத பத்தி உனக்கே புரிய வரும். ஏதோ சிங்காசனத்துல உட்காந்து நல்லவங்களுக்கு கெட்டவங்களெல்லாம் வேறு பிரிச்சுன்னு, ஜாதி ஜாதியா வேறு பிரிச்சுன்னு, யூதர்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களை புறஜாதின்னு சொல்லி ஒதுக்கிட்டு, அப்புறம் ஒரு தன்னுடைய மகன் ஒருத்தர் அந்த பூமியில் அனுப்பி அவர் மூலமா சிலுவை மரணத்தை நிறைவேற்றி பலியை ருசிச்சு அந்த ரத்தத்தை பார்த்து அதை நம்பி வரவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்க மூலமா அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யற இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்துங்கிற ஒருத்தர் நினைச்சு வேண்டேன்னா நீ எப்படி வேண்டுவ? இப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுள் வைத்திருக்கிற ஒரு ஆதி மூலம் நினைச்சனா அதுக்கிட்ட நீ எப்படி வேண்டுவ? ஏன்னா உன்னை போல ஒரு நபர்னு நீ கடவுளை சிந்திக்கும் போதெல்லாம் என்ன பண்ற? உன் கோபத்தை, உன் எரிச்சலை, உன் சண்டைய, உன் பிரிவினைய, உன் பிரச்சனைய, உன்னுடைய புத்திய, உன்னுடைய குணத்தை அது மேல சுமத்தி பார்க்கிற, அதுக்கு ஈடாக்குற. ஆனால் இது நாமமற்றது, ரூபமற்றது, வடிவற்றது, உருவற்றது, ஏதுமற்றது, எல்லாத்தையும் தன் உள்ள அடக்கியது, எல்லாத்துக்குள்ளும் தன்னை அடக்கியது. இது பரமண்டலமாக, பெருவெளியாக, பிரபஞ்சத்தை எல்லாம் தனக்குள் அடக்கிய ஒரு பரம்பொருளாக இருக்கிறது என்னும் போது அதனுடைய குணம் என்னன்னு தெரியும், அதனுடைய பண்பு என்னன்னு தெரியும், அதுக்கு என்ன விதமான உணர்ச்சிகள் இருக்குன்னு தெரியும். அது ஆனா பெண்ணா,
அலியா? நம்பால் சொல்லிட்டால, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல லிங்கமும் அல்ல. கடவுள் ஆணு ஆம்பளையும் கிடையாது, கடவுள் பொம்பளையும் கிடையாது, கடவுள் அலியும் கிடையாது, கடவுள் லிங்கமும் கிடையாது, கடவுள் ஒரு பொருளும் கிடையாது, எதுவுமே கிடையாதுடா. கடவுள் எதுவுமே கிடையாதுன்னு எது ஒன்று இருக்குதோ அதான் கடவுள். உருவம் இல்லை, உருவத்துக்கு முந்தின நிலை வடிவம். நெருப்பு ஒரு உருவம், காற்று ஒரு வடிவம். இங்க உருவம் இல்லை வடிவம் இல்லைன்ட்டான், எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான். அது மேல என்ன குணத்தை திணிச்சு கேட்ப? என்னன்னு வேண்டுவ? யார்கிட்ட வேண்டும்னு தெரிஞ்சாதானே என்ன கேட்கிறோன்றதை பற்றி நீ நிதானிக்க முடியும். ஆகவே முதன்மையாக கடவுள் எது என்பதை உணர்ந்து கொள். எல்லாம் கடந்து நிற்கிற அந்த கருப்பொருள், அந்த மூல அணு, பரம தந்தை, அந்த தந்தை என்று சொல்லுகிறாயே, அப்பா என்று அழைக்கிறாயே, அந்த அப்பா எங்கே எப்படி இருக்கிறது, என்னமா இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாவற்றை கடந்தும் அது எப்படி வியாபகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சர்வ வியாபகம், எங்கும் நிறைந்த தன்மை, ஓம்னி பிரசன்ட் அப்படின்றாங்களே, அது எப்படி? அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம தந்தையை பற்றிய உன்னுடைய புரிதல் என்ன, உன்னுடைய உணர்வு என்ன, உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய கற்பிதம் என்ன? எதை படிச்சு ஏமாந்து நிற்கிறோம்? பைபிள் படிக்கிறது புரிதல்ல வளர்றதுக்கா, இல்ல ஏமாந்து மண்டுவா மக்குவா மந்தையா மங்குனியா போறதுக்கா? அல்லேலூயா சொல்லி உட்காந்துக்கிறோம், அசிங்கமா இல்ல? துதியில மயங்குறாருன்றோம், எப்படி மயங்குவாரு? குணங்களுக்கு அப்பாற்பட்டது, தேவைகளுக்கு அப்பாற்பட்டது, தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளாதது, தனக்கென்று தூதர்களையோ ஊழியர்களையோ சேவர்களையோ படைத்துக் கொள்ளாதது, அதெல்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. அதுக்கு போய் அல்லேலூயா பாடினா காது கேட்குமா என்ன? அப்படியே உச்சி குளிந்துருமா அல்லேலூயா தோத்திரத்துல? 1000 சோத்திர பலி, 2000 சோத்திர பலி, யார் கேட்டது? யாருக்கு செய்யற? என்ன கிடைச்சிடாதனால என்ன மாறிடும்? இல்ல எத்தனை கோவிந்தா போட்டா மாறிடும், எத்தனை அரோகரா போட்டா மாறிடும், எத்தனை இன்சா அல்லாஹ் சொன்னா மாறும்? எல்லாத்தையுமே கொஞ்சம் சிந்திங்க. எல்லாமே புரடா தானே, எல்லாமே ஏமாற்று தானே. உண்மையிலேயே கடவுள் என்பது என்ன என்பது புரிந்தால் நாம் இப்படிப்பட்ட மத சேஷ்டைகள், இப்படிப்பட்ட மத மூடத்தனங்கள், மத சடங்கு சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போமா? அவசியமா இதெல்லாம்? இதுக்கும் கடவுளுக்கு என்னடா சம்பந்தம்? நம்ம செய்கிற மத சடங்குகளுக்கும் மத வழிபாடுகளுக்கும் நாம நினைக்கிற கடவுள் கருத்துக்கும் உண்மையிலேயே கடவுள் இருக்கும் அதனுடைய இருப்பு தன்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன பொருத்தம் இருக்கு? இப்ப எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. சரி, இப்ப கடவுள் பரமண்டலமா இருக்குது, எல்லாத்தையும் தனக்குள் அடக்கியதா இருக்குது, எதெல்லாம் உண்டா இருக்குதோ எல்லாம் அதனுக்குள் தான் இருக்குது. அது ஒரு பெருவெளி, அது ஒரு சூனியம், அது ஒரு வெட்டவெளி, அது ஒரு பரபிரம்மம், அது இல்லாத இடமே இல்லை. எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குதோ அதுக்குள்ளெல்லாம் அது இருக்குது, எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் அதனுக்குள் இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனி பெயரோ அதுக்குன்னு ஒரு தனி உருவமோ வடிவமோ இல்லை. அதனை தான் கடவுள்னோம், இறைமை என்றோம், இறைவன் என்றோம், ஆண்டவன் என்றோம், கர்த்தன் என்றோம், என்னவோ பல்வேறு பெயர்களை நாம சொல்லிக்கிறோம். இது எல்லாமே காரண பெயர்கள். அப்படி இருக்கும்போது அடுத்த வரி எப்படி சேர்க்கிறார் பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய பெயர் தூயதென போற்றப்படுவதாக. அவனுக்கு தான் பேரே இல்லையே, அவனுக்கு தான் ரூபமே இல்லையே. உருவம் என்று ஒன்று இருந்தாதான் அதை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பெயர் அவசியம். உருவமே இல்லை எனும் போது எதனை அடையாளப்படுத்துவாய்? என்ன பெயரில் அழைப்பாய்? எப்படி அது இறைவனுடைய பெயராகும்? இறைவனுக்கு ஏது பெயர்? இறைவன் என்பது பெயரா? அது பெயர் அல்ல, அது ஒரு கருத்து. கடவுள் என்பது பெயரா? அது பெயர் அல்ல, அது கருத்து. ஆண்டவன் என்பது பெயரா? அது பெயர் அல்ல, அது கருத்து. கருத்து வேறு, பெயர் வேறு. பெயர் என்பது ஒரு அடையாளம், ஒரு இட்டு அழைக்கும் ஒரு சொல். அப்படி இறைவனை இட்டு அழைப்பதற்கு, பெயரிட்டு அழைப்பதற்கு அவனுக்கு எது பெயர்?
அவன் பொருளா இருந்தால் ஒரு பெயர் சூட்டலாம், அவன் நபரா இருந்தால் ஒரு பெயர் சூட்டலாம், ஒரு ஆணாக பெண்ணாக அலியாக லிங்கமாக இருந்தால் ஒரு பெயர் சூட்டலாம். எதுவும் மற்றவனுக்கு எங்குமாய் வியாபித்திருக்கிற அவனுக்கு எது பெயர்? அமெரிக்காவில் இருக்கிறான், அண்டார்டிகாவில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், இங்க இருக்கிறான், அங்க இருக்கிறான், இலங்கையில் இருக்கிறான், சிங்கப்பூர்ல இருக்கிறான், மலேசியாவில் இருக்கிறான், ஏன் இந்த பூமியில் இருக்கிறான், அந்த பூமியை கடந்து மற்ற கோள்கள் இருக்கிறான், அந்த கோள்களை கடந்து சூரிய குடும்பத்தில் இருக்கிறான், சூரிய குடும்பத்தை கடந்து ஒரு அண்டத்தில் பேரண்டத்தில் இருக்கிறான், அந்த பேரண்டத்தை கடந்து பௌனத்தில் இருக்கிறான், பௌனத்தை கடந்து சராசரத்தில் இருக்கிறான், சராசரத்தை கடந்து பிரபஞ்சத்தில் இருக்கிறான், பிரபஞ்சத்தை கடந்தும் இருக்கிறான். எந்த மொழியில பேர் வைப்ப? இங்க மட்டும் இருக்கிறானா தமிழ்ல பேர் வைக்கலாம், அங்க மட்டும் இருக்கிறானா ஆங்கிலத்துல பேர் வைக்கலாம், அங்க மட்டும் இருக்கிறானா எபிரேயத்துல பேர் வைக்கலாம், இங்க மட்டும் இருக்கிறானா இதுல பேர் வைக்கலாம். இவன் தான் எங்க இருக்கிறானே, இதையெல்லாம் கடந்தும் இருக்கிறானே, என்ன பேர் வைப்ப? இல்ல பூமியில ஒரு பேரு, செவ்வாயில் ஒரு பேரு, வியாழன்ல ஒரு பேரு, சூரியன்ல ஒரு பேரு, சந்திரன்ல ஒரு பேரு, இதெல்லாம் தாண்டி அண்டத்துல ஒரு பேரண்டத்துல ஒரு பேரு, பூனத்துல ஒரு பேருன்னு வைக்க முடியுமா? பூமியில வைக்கப்பட்ட பேர்லயே இவ்வளவு பெரும் சண்டைகள் நடக்குது, இத்தனை மதங்கள் விளைஞ்சிருக்குது. இந்த பூமியை கடந்து இருக்கக்கூடிய 1008 எல்லாம் சொல்றோமே, நம்மளாம் சொல்லவில்லை சும்மாவே. எனக்கு கூட ரொம்ப நாள் யோசனை ஆச்சு, ஏன்னா யார் பேர் எனக்கு 1008 வேலை கிடக்குது, எனக்கு 1008 வேலை கிடக்குதுன்றாங்களே, இன்னும் அந்த 1008 அது ஏன் 1000 சொல்லல, இல்ல 1010 சொல்ல மாட்டேங்கிறாங்க, 1009 சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் 1008 சொல்றாங்கன்னா நம்ம சித்தர்கள் அப்படிதான் வகுத்துட்டு போயிருக்கானுங்க. இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் அண்டம் 1008, பேரண்டம் 1008, அப்படி ஒவ்வொன்றும் 1008 அந்த மண்டலங்கள் தொகுத்ததுனால எப்படி 48 நாள் ஒரு மண்டலமோ, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அண்டங்களை, சராசரங்களை, புவனங்களை உள்ளடக்கிய தொகுப்பை 1008 பிரிச்சிருக்கிறாங்க, உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், பொதுவாகவே வாய் சொல்லாவே 1008 வேலை இருக்குன்றோம். ஒரு அண்டமாகிய பூமிங்கிறது ஒரு கோள், அதை ஒரு அண்டம்ங்கிறோம். அந்த ஒரு அண்டத்து பூமியில நாம ஒரு சிறு படைப்பு. நாம இருக்கிற இடத்துல இந்த பிண்டங்கிற இந்த ஒரு படைப்பை கூட நம்மால முழுசா அறிய முடியாது. என் முதுகை நீங்க வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் முடியாது. என் பின்னந்தலையும் நான் பார்க்க முடியாது, என் பிட்டத்தை நான் பார்க்க முடியாது. இப்படி என்ன நானே திரும்பி பார்க்க முடியாத நிலையில செய்யப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு செல்லும் என்ன மாதிரி வேலை செய்யுது, ஒவ்வொரு செல்லுக்கும் எப்ப பசிக்குது, ஒவ்வொரு செல்லும் மூத்திரம் போகுது, ஒவ்வொரு செல்லும் மலங்கழிக்குது, ஒவ்வொரு செல்லும் எச்ச துப்புது, ஒவ்வொரு செல்லும் சாப்பிடுது, ஒவ்வொரு செல்லும் ரத்தத்தை குடிக்குது, ஒவ்வொரு செல்லுக்கும் நோய் வருது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நடக்குது. எது ஒன்றை பத்தி எனக்கு தெரியாது. இப்படி எதுவுமே அறியாத வெட்டி பயில் நானே 1008 வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். 1008 வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையிலேயே இப்படி ஆயிரமான பேர் அண்டங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பேர் இயக்கத்தின் இறைவன், அந்த பேர் அறிவாளனாகிய இறைவன், அவனுக்கு ஏமலே அக்கறை இருக்குது. இந்த பிண்டத்தை இயக்கிற வேலையை அவன் தான் செய்கிறான். இவ்வளோ பெரும் வேலையில் இருக்கிறவனுக்கு இந்த சிற்றுடலாகிய இந்த சிற்றண்டத்தில் இருந்து ஏன் இதயத்தை மறக்காம துடிக்க வச்சுனுங்கிறான்னா பாருங்களா, எவ்வளோ பேர் வேலை அவனுக்கு. ஒரு 1008 இல்லைங்க, 1008 அப்படி எத்தனையோ ஆயிரமான 1008 அண்டங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பெரும் செயலான அந்த பேர் இயக்கமான அந்த பேர் இறைவன் இந்த சிற்றுடலில் இருந்து, இந்த சிற்றண்டத்தில் இருந்து இந்த சின்ன இதயத்தையும் துடிக்க வச்சு, இதுக்கும் சுவாசம் பண்ணி, இது சாப்பிட்றதையும் சரிச்சு, இதுக்கு நோய் வந்தா குணப்படுத்தி, இதனுடைய உறுப்புகளை இயக்கி என்னையும் வாழ்வித்து செயலாற்றி கொண்டிருக்கிறானே அந்த பேர் அறிவான அந்த பெரும் தந்தை, பரம்பொருளே, பரமனே, இறைவா, என்னன்னு உன்னை நினைக்கிறது, என்னன்னு உன்னை உணர்றது, என்னன்னு உன்னை புகழ்றது, என்னன்னு தான் உன்னை வாழ்த்துறது. என் அறிவுக்கு நீ எப்படிதான் எட்டுவ, என் அறிவுக்கு நீ எப்படிதான் புரிவ. இந்த உணர்வை அசிங்கப்படுத்தி, இந்த உணர்வை மட்டுப்படுத்தி அந்த இறைவன் மேல கதைகளை சொல்லி, அசிங்கமான கதைகளை சொல்லி, மனித வெறுப்புகளையும் இனச்சண்டைகளையும் மத சண்டைகளையும் அவன் மேல புகுத்தி குமாரன் அனுப்புனா, 2வது முறை அனுப்புறாரு, உலகத்தில் உள்ளவெல்லாம் அழிக்க போறாரு, இந்த சண்டை நடத்த போறாரு, உங்க இந்த ஜாதிக்காக யுத்தம் பண்றாரு, அங்க இந்த ஜாதிக்காக யுத்தம் பண்றாருன்னு கேவலமான கருத்துக்கள் எல்லாம் கதைகள்லாம் எழுதி வச்சிருக்கிறான். அதையெல்லாம் படிச்சுட்டு கடவுள்னு எத்தனை கோடி ஜனங்க தங்களையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தையும் அழிவின் பாதையில் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்களே, உணர்ந்தவங்களுக்கு எப்படி வலிக்காம இருக்கும்?
உண்மை இவ்வளவு நெருக்கமா இருக்கு, இவ்வளவு எளிமையா இருக்கு. அந்த பரமண்டலத்தில் இருக்கிற பிதா, அதுக்கு ஏது நாமம்? அப்ப இங்க ஏன் உங்களுடைய நாமம் தூயதென போற்றப்படுவதாக அப்படின்னு இயேசு உரைத்ததற்கு காரணம் என்ன? இந்த வரி ஏன் இங்க சேர்க்கப்பட்டிருக்கு? பொதுவா ஒன்றை, ஒரு பொருளை, ஒரு நபரை தனித்து வேறுபடுத்தி அழைப்பதற்கு என்று இடப்படுவதுதான் பெயர். பெயர்களை இயற்பெயர்னோ காரண பெயர்னோ நாம் பிரிப்போம். இயல்பாகவே அதற்கு இடப்பட்டிருந்தால் அது இயற்பெயர், ஏதாவது காரணம் கருதி அழைக்கப்பட்டால் அது காரண பெயர். இப்போ இறைவன் தனக்கென்று தனித்த ஒரு உருவமோ தனக்கென்று தனித்த ஒரு பெயரோ இல்லாத அவன் பரமண்டலத்தில் இருக்கிற பிதா. அதனால அவனுக்குன்னு ஒரு பெயர் கிடையாது. இப்போ அவனுக்குள்ளேருந்து வெளிப்பட்டிருக்கிற படைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாம் அவன்தான் தோற்றம் இல்லாதவன் இதுவாக தோன்றிருக்கிறான், நீயாக தோன்றியிருக்கிறான், நானாக தோற்றம் பெற்றிருக்கிறான். அனைத்துமாக அவன் தோற்றத்தில் வெளிப்பட்டிருக்கிறான். அந்த தோற்றங்கள் எல்லாம் திரும்ப தனக்குள்ளாக அவன் இழுத்து மறைத்துக் கொள்ள போகிறான். அது வரைக்கும் அந்தந்த வெளிப்பாடுகளுக்கு, அந்தந்த தோற்றத்துக்கு, அந்தந்த படைப்புகளுக்கு ஒரு பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது அல்லவா? அந்த பெயர் போற்றப்படுவதாக அப்படின்னா ஒட்டுமொத்தமான பரவெளியில, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமான இந்த பரவெளியில பிரபஞ்சம் என்கிற அந்த பெரு வெளிப்பாடு தோற்றம் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தில் இத்தனை கோடி கோடியான படைப்புகள் தனித்துவங்களோடு வெளிப்பட்டிருக்கிறது. அந்த படைப்புகளின் தனித்துவ அடையாளங்கள், தனித்துவ தன்மைகள், தனித்துவ செயல்பாடுகள், தனித்துவ சிந்தனைகள், தனித்துவ வாழ்க்கை, தனித்துவமான அதனுடைய இருப்பு, அது அதனுடைய இருப்பெல்லாம் தக்க வைக்கப்பட்டு அந்த இருப்பில் இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்புகள் எல்லாம், அந்த பன்முக தன்மை எல்லாம் காக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தை தான் உன்னுடைய முதன்மையான வேண்டுதலாக, முதன்மையான தேடலாக, முதன்மையான செயலாக, முதன்மையான விருப்பமாக, முதன்மையான எண்ணமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கான தகுதியே கடவுள் எப்படி அனைத்து படைப்புகளாக இங்கு வெளிப்பட்டிருக்கிறதோ அந்தந்த படைப்பு அதுவாகவே வாழ வேண்டும், இருக்க வேண்டும், சிறக்க வேண்டும், அதனுடைய தனித்தன்மைகளை பேண வேண்டும் என்கிற எண்ணம் தான் கடவுளை போற்றுதல். உங்களுடைய நாமம் தூயதென போற்றப்படுவதாக அப்படின்னா யார் அதை அசுத்தம் பண்ண முடியும்? உணர்வும் விருப்பமும் தனித்த ஒரு உரிமையும் கொண்டு படைக்கப்பட்டிருக்கிற மனிதனாகி என்னால் தான் இந்த உலகத்தின் படைப்புகள் அசுத்தம் ஆகின்றது. எந்த ஒரு இயற்கையின் தன்மையும் என்னால் தான் கெடுது, எந்த ஒரு மலரின் தன்மையும் என்னால் தான் கெடுது, எந்த ஒரு படைப்பின் தன்மை என்னால் தான் கெடுது. நான் தான் அதை அசுத்தப்படுத்துறேன். அது எதுக்காக இருக்குதோ அதனுடைய தன்மையை, அதனுடைய நிலையை நான் தான் மாத்துறேன். அதை நீ செய்யாமறா போதும். அதுதான் கடவுளுக்கு நீ செய்யற போற்றி, அதான் நீ கடவுளுக்கு கொடுக்கிற துதி, அதான் நீ கடவுளுக்கு கொடுக்கிற புகழ். அதுல நீ கை வைக்காத. அது தூயதென போற்றப்படணும். அதனுடைய தனித்துவத்தில் அது விளங்கணும். அது எதுவாக படைக்கப்பட்டதோ அதுவாகவே அது இருக்கணும். நிலத்துல குடிக்கிறதுக்கான தண்ணி 100 அடிக்கு மேல போய் நீ எடுக்க கூடாது. ஆனா 400 அடி 450 அடியில் போய் நீ எடுக்கிற, அது உனக்கான தண்ணியே கிடையாது. அது இந்த பூமியின் இருப்புக்கான தண்ணி. அதுக்கும் மேல நீ போயிட்டு திரவங்களை எடுக்கிற, கேஸ் எடுக்கிற, பெட்ரோல் எடுக்கிற, டீசல் எடுக்கிற, கரிமல வாயுங்களை எடுக்கிற, தேவையில்லாத கனிமங்கள் எல்லாம் எடுக்கிற, அது உனக்கானது கிடையாது. அது பூமியினுடைய இருப்புக்கு, இந்த அண்டத்தினுடைய தக்க வைப்புக்காக அது அதுவாக செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீ கை வைக்காம இருக்கிறன்னா அதுதான் நீ போற்றுதல். உம்முடைய நாமம் என்பது என்ன? இறை கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு வடிவம் கிடையாது, அதுக்கு பெயர் கிடையாது. அப்ப அதுக்குன்னு தனித்த ஒரு நாமம் இல்லை. அப்ப வெளிப்பட்டிருக்கிற எல்லாமே அவனுடைய வெளிப்பாடு. அவன் தான் தோன்ற பண்ணியிருக்கிறான், அவனுக்குள் தான் தோன்றிருக்கிறது. எல்லாம் அவனுக்குள் இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருக்கிறான் என்னும் போது அனைத்தும் இறைவனின் நாமங்கள் தான், அனைத்தும் இறைவனின் ரூபங்கள் தான். அப்ப அந்தந்த வெளிப்பாட்டினுடைய சிறப்பு தன்மையை அப்படியே காக்கப்படுவது, அப்படியே காக்க வேண்டும் என்னும் உணர்வு, விருப்பம், எண்ணம் தான் போற்றுதல். எந்த ஒரு மனிதனுக்கும் முதன்மையான இறை அச்சம், முதன்மையான இறை துதி, இறை புகழ், இறை போற்றுதல், இறை தொழுகை, இறை ஆராதனை என்பது என்ன தெரியுமா? இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பையும் அதன் தன்மையிலிருந்து, அதன் செயலில் இருந்து விலகிறதுக்கு காரணமா இராம ஒதுங்கி உன் வேலையை மட்டும் பார்க்கிற பாரு, அதுதான் உன்னுடைய உண்மையான தொழுகை.
ஏன் இது மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது, மற்ற உயிர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படல? மற்ற உயிருக்கெல்லாம் இப்படி ஒரு தனித்த ஒரு விருப்பம், தனித்த ஒரு உரிமை, தனித்த ஒரு உணர்வு, தனித்த ஒரு அறிவு வழங்கப்படலை. அதுங்க பசிக்கு சாப்பிடும், அதுக்கு மேலே எதையும் தொடாது. அதுக்கு மேலே எதையும் தொடாது. தனக்கு என்ன தேவைன்னு உள்ளிருந்து அந்த உடம்பு உயிர் இயக்குதோ அதுக்கு மட்டும்தான் அது செயல்படும். மற்ற நேரம் சும்மா படுத்து எங்காவது தூங்கின்னு இருக்கும். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. மனிதர்கள் இந்த பூமிக்கு, பிற படைப்புகளுக்கு பெரும் கேடு விளைவிக்கிற ஒரு புல்லறிவு பெற்றிருக்கிறார்கள். பொய் அறிவால் நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த வேண்டுதல்ல முதன்மையாக கற்றுக் கொடுக்கப்படுது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அப்படின்னா என்ன பொருள்? நான் ஒரு மலரை, ஒரு செடியை பிடுங்கி வீணாத அழிக்க போறேன்னா அதுக்குள்ள அந்த பரமபிதா இருக்கிறான். நான் ஒன்னு சிதைக்கிறேன்னா அதுக்குள்ள அவன் இருக்கிறான். அவன் அதை இருக்க வச்சிருக்கிறான். அது அவனுக்குள்ள இருக்குது, அதனுக்குள்ள அவன் இருக்கிறான். இப்ப நான் அதை எடுத்து எதுக்கு பயன்படுத்த போறேன்? பயன்படுத்த போறேன்னா, இல்ல அசிங்கப்படுத்த போறேனா, இல்ல அவமதிக்க போறேனா, இல்ல சீரழிக்க போறேனா? எனக்கு அது எதுக்கு தேவை? நான் ஏன் அதை தொடணும்? நான் தொட்டேன்னா அது எப்படி எனக்கு நான் பயன்படுத்த போறேன்? அதனால அந்த ஒரு உயிர், அதனுக்குள்ள இருக்கிற இறை, எனக்குள்ள இருக்கிற இறை எப்படி உறவாட போகிறது? இந்த புரிதல் இல்லாம ஏன் அதை தொடணும்? அதை ஏன் அழிக்கணும்? இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொன்னார்ல, அதுதான் இங்க சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற படைப்புகளில், அந்த படைப்புகளில் வெளிப்பட்டிருப்பதுதான் நான். உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே கடவுளுடைய தேவத்துவம், நித்திய வல்லமை என்பது தெளிவாய் காணப்படுகிறது. அப்ப காணப்படுகின்ற படைப்புகளில் தான் காணப்படாத நிலையில் நான் இருக்கின்றேன். காணப்படாத எனக்குள் தான் காணப்படுகின்ற படைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு வாழ்வித்துக் கொண்டு இருக்கின்றேன். அப்ப அந்த காண்கின்ற படைப்புக்கு நீ என்ன செய்கிறாயோ அதுதானே காணாத இறைமையாகி எனக்கு செய்வது. அப்போ என்னுடைய நாமத்தை நீ போற்றணும், என்னுடைய நாமத்தை நீ புகழணும், என்ன நீ வாழ்த்தணும், என்ன நீ வணங்கணும். நான் காணப்படுகிற இந்த படைப்புகளோடு எப்படி நீ உறவாடுகிறாய், அதனை எப்படி கவனிக்கிறாய், அதனோடு எப்படி நீ உரிமை கொள்கிறாய், அதனை எப்படி நீ அழிக்கிறாயா, ஆக்குகிறாயா, அதனை போற்றுகிறாயா, அதனை அசுத்தப்படுத்துகிறாயா, அதனை சுத்தப்படுத்துகிறாயா, அதனோடு உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அதுக்கு ஒன்று செஞ்சுட்டு எனக்கு ஒன்று செய்வியா? சொல்லுங்க. அதுக்கு ஒன்று செஞ்சுட்டு எனக்கு ஒன்று செய்வியா? எவனோ ஒருத்த மாமனாரை பார்த்தா குழைவானா, காலில் விழுவானா, அவர் துணியா எடுத்து கொடுப்பானா, அப்படியே மரியாதையா பேசுவானா, அப்படியே மாமனார கண்ணில் எடுத்து ஒத்திக்குவானா, அடக்கமா கை கட்டி அப்படியே முட்டி போட்டு எதிரில் அப்படியே முடங்குவானா. ஆனா அவன் கட்டிக்கின அவருடைய பொண்ணை போட்டு சித்திரவதை பண்றது, அடிக்கிறது, கொல்றது, கேவலமா பேசுறது, இழிவுபடுத்துறது, அவமரியாதைப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணுவானா. இப்ப உண்மையிலேயே இவன் யாரு? மாமனாரை மதிக்கிறவனா? ஏடி அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஒரு மண்ணு நீ பண்ண தேவையில்லடா. அவர் பொண்ணு நீ வாழ வச்சனே அவர் மதிக்கிறேன்னு தானே அர்த்தம். நீ படைப்புகளோடு எப்படி உறவாடுற, அதனோடு எப்படி உரிமை கொள்ற, அதனுடைய உண்மை தன்மைகளை, அந்தந்த படைப்புகள் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தன்மைகளை கெடுக்காம நீ எப்படி நடந்துக்கிறன்றதே நீ இறைமைக்கு செய்யற தொழுகை தானே. அனைத்தும் பரமண்டலத்தில் தான் இருக்கிறது, அனைத்திலும் அந்த பரமண்டலம் இருக்கிறது என்னும் போது அதனுக்கு செய்வது எதுவோ அதை அவனுக்கு தானே செய்கிறாய். அதனோடு எப்படி உறவாடுகிறாய் என்பதே நீ அவனோடு உறவாடுவது தானே. இந்த புரிதல் இருக்கா? சும்மா பரமண்டல ஜபை எப்படி சொல்றாங்க பாருங்க. பரமண்டலத்துக்கு எங்க பிதாவை நாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும், கடைசி அது மட்டும் அப்படியே பளிச்சுன்னு வரும், நச்சுன்னு வரும். என்றென்றைக்க முடியவைகளே. ஆமீன். சோத்து கூட்டம், பன்னி கூட்டம், என்ன அறிவு இருக்கு? யூதர்களா உன்னுடைய தலைமை, யூதருடைய குலதெய்வமா உன்னுடைய கடவுள், சீயோன்ல இருக்குது உன்னுடைய கடவுள், வேதத்திலேயே ஒளிஞ்சு நிற்கிறான், மறைஞ்சிருக்கிறான் கடவுள், வேதமா உன்னுடைய வார்த்தை. இத்தனை ஆயிரமான அண்டங்களையும் புவனங்களையும் பேரண்டங்களையும் சராசரங்களையும் பிரபஞ்சத்தையும் தனக்குள் அடைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றிலும் வியாபித்து எங்குமாய் நிறைந்திருக்கிற அந்த பேராண்மையான பேர் இறைவனுக்கு
அவனுடைய வார்த்தை பைபிளா? அவன் சபை உருவாக்கி அங்கங்க சபை பாஸ்டர் போட்டு நடத்தினுக்கிறானா? அவனுக்கு ஊழியம் பண்ண சொல்லி எழுதி கொடுத்துனுக்கிறானா? வழி நடத்தினுக்கானா? எவ்வளோ கேவலமான புத்திக்கு நம்ம போயிட்டோம். மதத்துக்குள்ள மூழ்கினா எவ்வளவு உண்மைகள் நாம இழந்தோம். கொஞ்சம் சிந்திங்க. நேரம் முடிஞ்சு போச்சு, அதனால் நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போம். ஸோ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உம்முடைய பெயர் தூயதென போற்றப்படுவதாக என்பது எவ்வளவு பொருள் நிறைந்தது, எவ்வளவு அர்த்தமானது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய பேருண்மை நிறைந்தது. அந்த உண்மை எளிமையாக எங்கும் நிறைந்திருக்கிறது. எல்லா உயிர்களும் எல்லா மனிதரும் இந்த உண்மை உணர்ந்து கொள்ளும் போது இந்த உலகம், இந்த படைப்புகள் எப்படி இருக்கும், எப்படி அதனுடைய தூய்மை காக்கப்படும், எப்படி அந்தந்த படைப்பு அதனுடைய தனித்துவத்தில் ஒளிரும், மனிதர்கள் எப்படி தனித்துவமாக ஒளிர்வார்கள், அந்த பெரும் மூலமான ஆதி கருவான அந்த இறைமையை தந்தையாக கொண்டாடும் போது அந்த உறவு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நேரம் எடுத்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் சிந்தித்து பாருங்க. இறை அருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.